மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் சார்பில் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இந்த தர்ணா போராட்டத்தில் முத்துலிங்கம் தலைமை தாங்கினார். இதில் முன்னிலை வகித்த முருகன், மேரி ஜானகி, மோகனரங்கன், ரவீந்திரன், ராணி புஷ்பம், ரவிக்குமார், லில்லியம்மாள், மார்க்ரேட், மணிமொழி, தேவமணி, வசந்தா ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து கண்டன உரை நிகழ்த்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில பொதுச் செயலாளர் மாயமலை பேசுகையில் 40 ஆண்டுகளாக அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் வாழ்வாதார கோரிக்கையாகிய அகவிலை படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கிட கடந்த 10 ஆண்டுகளாக அரசிடம் பல வடிவங்களில் போராடியும் இதுவரை ரூபாய் 2000 மட்டும் பென்ஷனாக பெறும் அவல நிலையில் வாழ்ந்து வருகிறோம். ஆதலால் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 2000 பென்ஷன் என்பதை மாற்றி அகவிலை படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கிடும் வகையிலும், இறந்தவர்களுக்கு ஈமச்சடங்கு நடத்த ரூபாய் 25,000 ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு வழங்குவது போல் மருத்துவ காப்பீடும் வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார். இதில் மாவட்ட செயலாளர் தேவிகா மற்றும் பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி, திலகவதி, மாவட்ட தலைவர் ஏழுமலை, TMT ராதா மாதுரி, மாவட்ட செயலாளர் சுபந்தி, மாவட்ட தலைவர் ஏழுமலை, மாவட்ட பொருளாளர் சிவகுமார், தமிழ்ச்செல்வி, திண்டுக்கல் முன்னாள் மாவட்ட செயலாளர் குப்பம்மாள், கோதண்டராமன், மாவட்ட செயலாளர் பரிமலா, மாநில துணைத் தலைவர் சொர்ணம், மாவட்ட பொருளாளர் இந்திராணி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். இதில் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாயமலை. தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினுடைய மாநில பேரவை 17/9/2024 தேனியிலே நடைபெற்றது. அந்த பேரவையிலே எடுக்கப்பட்ட அறைகோல் தீர்மானத்தின்படி இன்று தமிழகம் முழுவதும் சாத்தியமுள்ள ஒரு 200 மையங்களில் தந்த தர்ணா போராட்டத்தை நடத்துவது என்று எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு சென்னையிலே இந்த தர்ணா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இந்த தர்ணா போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று நாங்கள் கணக்கிட்டுள்ளோம். அது நிச்சயமாக நடைபெறும். எங்களது பிரதான கோரிக்கை ஒன்று, இந்த சர்க்கார், இன்றைய அரசு, ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு தனது தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதாவது முறையான பென்ஷன் வழங்க வேண்டும். முறையான பென்ஷன் வழங்குவோம் என்ற சொன்ன அடிப்படையில் முறையான பென்ஷனை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். முறையான பென்ஷன் என்பது எங்களைப் போல சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி செய்து ஓய்வு பெற்ற வருவாய் கிராம உதவியாளர்கள் பெற்று வரக்கூடிய சிறப்பு பென்ஷன் 6,750, அதாவது சட்டப்படியான பென்ஷன் அது அல்ல. அந்த 6,750 அகவிலைப்படியுடன் எங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கை. அதுதான் முறையான பென்ஷன் என்று தமிழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னதாக நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். 4 ஆண்டுகள் முடிந்தும் அந்த கோரிக்கை நிறைவேறாமல் இழுத்து கொண்டே செல்வது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் ரொம்ப நொந்து போய் புண்பட்டு கொண்டிருக்கின்றோம். யார் இவர்கள்? 70 வயசு 80 வயசு நெருங்கி இன்றோ நாளையோ சாவு என்ற அந்த சூழ்நிலையில் நிர்கதையாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், 90% இருக்கக்கூடிய பெண்கள், டெஸ்டிடியூட்டட் விடோஸ், கணவனால் கைவிடப்பட்டோர், விவாகரத்து பெற்றவர்கள், கைம்பெண்கள், அனாதையாக பெண்கள், அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஒருவருக்கு வேலை என்ற அடிப்படையிலே பணி நியமனத்துக்கு வந்து வேறு எந்த விதமான ஆதாரம் என்று நிர்கதியாக இருக்கக்கூடிய அவர்களது கோரிக்கை, அதை நிறைவேற்றுவது இந்த அரசினுடைய தார்மீக கடமை, சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையிலான கடமை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்ற ஒன்று. இரண்டாவது, எங்களது அடுத்த கோரிக்கை, இறந்தால் அந்த சவ அடக்கம் செய்வதற்காக ஈமச்சடங்கு நிதி ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, 60 வயது கடந்த அனைத்து நோய்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பணி செய்த போது நாங்கள் பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த 2ஐயும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சமூக நலத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 2023 ராஜரத்ன ஸ்டேடியத்திலே ஒரு நாள் அடையாள விரதம் உண்ணாவிரதம் இருந்த உடனேயே அழைத்து செக்ரட்டரி, 2 துறை இயக்குநர்கள் எல்லோரும் அமர்ந்த சூழலில் உடனடியாக நான் இந்த 2 கோரிக்கையை நான் நிறைவேற்றி தர்றேன், ஓய்வூதிய உயர்வு அகவிலைப்படி கொடுத்து நிதித்துறையிடம் பேசி அமலாக்குகிறேன் என்று சொன்னார்கள்.
அதைத் தொடர்ந்து 23/1/2023, 24/1/2023 2 இயக்குநரகங்களிலும் நடந்த ஒரு கூட்டத்திலும் அதே செக்ரட்டரி, அமைச்சர், இயக்குனர் கலந்து கொண்டு மீண்டும் அதை உறுதிப்படுத்தினார்கள். இப்போ 2024 பிப்ரவரி 21 முதல் 24 வரை நடந்த கூட்டமைப்பு போராட்டம், அந்த போராட்டத்தில் கூட சர்வீஸ் எம்ப்ளாயிஸ் இணைந்து நடந்த அதில் கூட இதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஓய்வூதியத்தை உயர்த்துவதில்லை, ஈமச்சடங்கு நிதியும் மருத்துவ காப்பீடும் உடனடியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஓய்வூதியம் குறித்து அரசுடன் பேச வேண்டும், இதை நாங்கள் எப்படி நகர்த்தி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. நகர்த்தியிருக்காங்க. ஆனால் உருப்படியான ஒரு முறையான ஒரு கருத்துருவை அனுப்பாமல் இயக்குநரகத்திலிருந்து செக்ரட்டரியேட்டுக்கு வர்றது, செக்ரட்டரியேட்லேருந்து இணக்கினருக்கு திருப்பி விடுறது, அங்கிருந்து நிதித்துறைக்கு போறது, நிதித்துறை திருப்பி விடுறது, இப்படி இந்த 1.5 வருஷமா அதை அலைக்கழிவு பண்ணி நோவடிக்கிறார்கள். ரொம்ப கஷ்டமா இருக்குது. அரசு நிர்வாகம் தானா? நிர்வாகம் நடத்த தெரிந்தவர்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்களா, அல்லது எங்களை ஏமாற்றுகிறார்களா, பூச்சாண்டி காட்டுகிறார்களா? அப்படித்தான் நினைக்க தோணுது. ரொம்ப மோசமாக நொந்து போய்தான் இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அரசின் மீது, இந்த அரசு ஆட்சியில் அமர வேண்டும் என்று அந்த நம்பிக்கையோடு ஆட்சியில் அமர்த்தியவர்கள் என்ற உரிமையோடு தான் சொல்றான், வகுத்தறிச்சல்ல சொல்றான். சில விஷயங்கள் கொந்தளிச்சு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கான். தமிழ்நாடு பூரா இன்னைக்கு இருக்கக்கூடிய 1.5 லட்சம் ஊழியர்கள், 3250 கோடி ரூபாய் ஒரு தடவை 4% அகவிலைப்படி உயர்ந்தால் தமிழகம் முழுமைக்கும் உள்ள ஓய்வூதியர்களுக்கு இந்த அரசு ஒதுக்குகிறது. 4% அகவிலைப்படியை உடனடியாக எங்களுக்கு இப்பொழுதே அமுல்படுத்துங்கள். 4% ஒதுக்கினால் 80 ரூபாய், ஆண்டுக்கு 960 ரூபாய், 5 கோடி ரூபாய் ஆண்டுக்கு பட்ஜெட்டு. இதை கூட செய்வதற்கு தயாராக இல்லை. பேசிட்டோம், முறையீடு கொடுத்துட்டோம், செக்ரட்டரிட்ட பேசிட்டோம், அதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு நிதித்துறையும் இந்த அரசும் தயாராக இல்லை என்னும் போது நாங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தப்படுகிறோம் என்று சொல்வதை தவிர வேற எங்களுக்கு வழி இல்லை. பேரு மாயமலை, பொதுச் செயலாளர், சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம்.